ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தையல் பழகு சரோ. நான் உங்கள் தையல் பழகு சரோ பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரொஃபஷனல் லெவல் டெய்லரிங் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி கிளாஸ் 12 பில்லோ கவர் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் லுங்கி ஸ்டிச்சிங் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பில்லோ கவர் மூடின டைப்பில் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு பேப்பர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஸ்கீலில் தெரிய நம்பருக்கும் ஹாய்னு மெசேஜ் போட்டு விடுங்க. நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இந்த செப்டம்பர் மந்த் எண்டு வரைக்கும் உங்கள் அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்கும். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி மூடின டைப்பில் க்ளோஸ்டு டைப்பில் பில்லோ கவர் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மலாக பில்லோ கவர் அந்த நாட்டெல்லாம் போட்டு நம்ம முடிச்சு போட்டு கட் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். இந்த கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மாடலை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாடல் பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் மூடின மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கரையெல்லாம் படாமல் க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி, நம்மளுக்கு அழுக்கு படாமல் இருக்கிற மாதிரி நம்ம பில்லோ கவர் மூடின டைப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை நான் ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பர் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் பில்லோவுடைய ஹைட்டும் பில்லோவுடைய வித்தும் நம்ம அளந்து எடுக்கணும். அதாவது நம்ம இந்த சுற்றளவும் அதுக்கப்புறம் இந்த அகலமும் நம்ம அளந்து எடுக்கணும். நீளம் வயசுலையும் அகலம் வயசுலையும் நம்ம அளந்து எடுக்கணும். ஸோ இதை ஒரு பில்லோவாக நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ்டு டைப் பில்லோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கச்சியெல்லாம் வச்சு கட் பண்ணுறது நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம மூடின டைப்பில் நம்ம பில்லோ நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மூடின டைப்புக்கு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிறத இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதோடைய சுற்றளவை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்ச் டேப் நான் ஒரு சைடு வச்சுக்கிறேன். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல கொண்டு முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பில்லோவுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இமேஜினேஷன் பண்ணின இந்த பில்லோவுடைய சுற்றளவு நீளம் பார்த்திங்கன்னா 17 இன்ச் இருக்குது. அப்போ இந்த 17 இன்ச் கூட நம்ம ஒரு 2 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ இந்த சார்ட் பேப்பரில் இதான் லென்த்தான கிளாத் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத் நல்லா நீளமாக இல்லை, உயரம் அதிகமாக இல்லை அப்படின்னா 2 கிளாத்தை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கிளாத்தை எப்படி ஒட்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சீம் ஸ்டிச்சஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ எப்பவும் போல் நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம படிமான தையல் போட்டு ஒட்டு போட்டுக்கணும். ராங் சைட் பக்கம் நல்ல பக்கம் வச்சு மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ராங் சைட் பக்கமாக ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ 2 கிளாத்தை நம்ம எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. நம்ம அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கிளாத் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் ராங் சைட் பக்கம் வச்சுட்டு இப்போ இதில் இது நல்ல பக்கம், இது ராங் சைட், அதே மாதிரி இது ராங் சைட், இது நல்ல பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த நல்ல பக்கம் நீட் ஆகணும் 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் மீட் ஆகணும். ஸோ இந்த நல்ல பக்கமும் இந்த கிளாத்துடைய நல்ல பக்கமும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு கீழே ஒட்டு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி படிமான தையல், அதாவது இதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா கிளாத் ஜாயின் ஆகிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி லென்த்தாக எடுத்துக்கலாம். ஹைட் கம்மியாக இருக்கிற கிளாத்துக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கிளாத் லென்த்தாக இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி லென்த்தாக இருக்க கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுற்றளவை அளந்து எடுத்துட்டோம். நீளம் வயசில் 17 இன்ச் வருது. அந்த 17 இன்ச் கூட 2 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மேலே நம்ம மடிச்சடிப்போம். ராங் சைட் பக்கமாக ஓரம் மடிச்சடிப்போம். ஏன்னா பிசுராக இருக்கும். ஒரு சில கிளாத்தில் கரைப்பகுதியாக இருந்ததுன்னா நீங்கள் மடிச்சடிக்க வேண்டியதில்லை. பட் பிசுராக இருக்குது அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு 1 இன்ச் மடிச்சடிப்போம். கீழேயோ 1/2 இன்ச்சுக்கு 1 இன்ச் மடிச்சடிப்போம். அப்போ 2 இன்ச் நமக்கு வேணும். மேலேயும் வேணும் கீழேயும் வேணும். அப்போ நம்ம 17 இன்ச் கூட 2 இன்ச் ஆட் பண்ணி 19 இன்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து இதோட ஹைட் பார்த்திங்கன்னா இப்போ ஹைட் பார்த்திங்கன்னா நான் 19 இன்ச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 17 இன்ச் நம்ம கலந்து எடுக்கையில் கிடச்சது. இது கூட நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். நம்மளுக்கு கிடச்சது ரெடி அளவு. நமக்கு 17 இன்ச் அப்படிங்கிறது நம்ம அளந்து அடிக்கையில் கிடைச்ச அளவு. அது கூட நம்ம தையலுக்காக நம்ம அந்த ஓரம் அடிக்கிறதுக்காக 2 சைடுமே 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைப்போம். அதனால் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 19 இன்ச் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம ராங் சைட் பக்கம் தான் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது நல்ல பக்கம் அப்படிங்கிறது நோட் பண்ணியாச்சு.
இப்போ இந்த ராங் சைட் பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த சைடு வேணால் மார்க் பண்ணிக்கலாம். பட் ஸ்டிச் பண்ணுறது வந்து ராங் சைட் பக்கமாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட அகலத்தை கண்டுபிடிக்கணும், வித்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி இன்ச் டேப்பை வச்சுட்டு இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருதுங்கிறத அளந்துக்கோங்க. பில்லோலையும் இப்படி தான் நீங்கள் அளக்கணும். உங்கள்கிட்ட பில்லோ இருந்தால் பில்லோ எடுத்துக்கோங்க, இல்லைனா பில்லோ கவர் கூட யூஸ் பண்ணி அளந்துக்கோங்க. அதில் வந்து ராங் சைட் பக்கமாக வச்சு அளந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணணும். ஸோ மெட்டல் எங்கே இருக்கோ அங்கே வந்து முடிக்கணும். அப்போ 9 இன்ச் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் கூட இங்கேயும் 2 இன்ச் ஆட் பண்ணணும். அப்போ வந்து 2 இன்ச் ஆட் பண்ணால் 11 இன்ச். அப்போ இந்த 11 இன்ச்சுங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சைடில் ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறோம். நைன் இன்ச் வந்து ரெடி அளவு ப்ளஸ் 2 இன்ச்சுங்கிறத நம்ம ஸ்டிச்சிங்க்காக கொடுக்கக்கூடிய அளவு. ஸோ வந்து 11 இன்ச் அப்படிங்கிறத நம்ம அளந்து எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூடின டைப்பில் இதை வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து மடிச்சடிச்சுக்கணும். இதை வந்து இப்படி பிசுராக இருக்குது அப்படின்னா நீங்கள் மடிச்சடிச்சுக்கோங்க. இது வந்து பிசுராக இல்லை, இது வந்து சார்ட் பேப்பர் தானே, பிசுராக இல்லை. சப்போஸ் நீங்கள் மடிச்சடிக்கணும் ராங் சைட் பக்கமாக இப்படி இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி மடிச்சடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்டு பண்ணி மடிச்சடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதை மூடின டைப்பில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இங்கிருந்து ஏதாவது ஒரு சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது சார்ட் பேப்பர் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு 4 இன்ச். இப்போ வந்து நம்ம நல்ல பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரம் அடிச்சடிச்சுட்டு நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. நல்ல பக்கமாக எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் இங்கே தான் 10 இன்ச் வருது. அப்போ நான் வந்து சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன அளவாக தானே இருக்குது சார்ட் பேப்பருங்கிறதுனால நான் வந்து 10 இன்ச் சென்டிமீட்டரில் எங்கே வருதோ அங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம இங்கிருந்து நம்ம இந்த இன்னொரு கார்னர் இருக்கும் இல்லையா, இங்கிருந்து 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் இல்லை 2 இன்ச் எவ்வளோ வேணால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற நம்ம மார்க் பண்ண இந்த 10 இன்ச்சை வந்து மடிச்சுக்கோங்க. அதாவது மேலே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா நல்ல பக்கத்துக்கு மேலே, அங்கே வந்து அதையே அந்த கோட்டு நேர மடிச்சுக்கோங்க. அந்த 10 இன்ச் எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல மேல் பக்கமாக மடிச்சுக்கோங்க. இப்போ கீழ்ப்பக்கமாக இருக்கிற கிளாத்தை மேல் பக்கமாக பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், இந்த சார்ட் பேப்பர் வச்சு தான் நான் உங்களுக்கு பில்லோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ மேலே அந்த எங்கே 10 இன்ச் மார்க் பண்ணுமோ அங்கே வந்து அந்த மடிப்புக்கிட்ட அந்த கோட்டுக்கிட்ட மடிச்சுட்டு கீழ்ப்பக்கமாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம மேல் பக்கமாக கொண்டு போய்க்கிறோம். அங்கே நம்ம 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். 1 இன்ச் 2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். 2 பக்கமுமே வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம வந்து இப்போ பில்லோ கவர் வந்து கிளாத்தில் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ரேஷன் சாரியை தான் பில்லோ கவர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. பில்லோ கவருக்குன்னே கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும், உங்கள் பில்லோவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 டைப்பில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரையெல்லாம் படாமல் நீட்டாக இருக்கும். ஸோ க்ளீனாகவும் இருக்கும், அழுக்கு படாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறேன். சாரீ எடுத்துகிட்டு நான் வந்து பில்லோவை அளந்து எடுத்து கட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து எனக்கு லென்த்தில் வந்து இல்லாதனால நான் வந்து 2 கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஹைட் எவ்வளோ வேணும், வித் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த மாதிரி டைப் பில்லோ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண வச்சுருக்கிறேன் பில்லோ கவரை வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது நான் வந்து ரொம்பவும் அதிகமாக தான் எடுத்திருக்கேன், லூஸ் கொடுத்து தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மூடின டைப்பில் தான் நம்ம எடுக்க போகிறோம், பில்லோவை மூடின மாதிரி. இப்போ இதோட ஃபஸ்ட்டு வித்து அளந்துக்கிறேன்.
வித்து வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச் நான் வச்சுருக்கேன். அந்த 16 இன்ச் வச்சுருக்கேன். உள்ளே வந்து 1 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதில் ஒரு குறைச்சி வச்சுக்கிறேன். பதினஞ்சு இன்ச்சாக வச்சுக்கிறேன். இதோட அகலம் வந்து 15 இன்ச்சுக்கு எடுத்துக்கிற கிளாத்து. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லோவில் இருக்கிற ஹைட்டை வந்து நான் வச்சுக்கிறேன். உங்களோட பில்லோவில் நீங்கள் அளந்துக்கோங்க. இது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 26 இன்ச் இருக்குது. ஸோ 2 சைடும் ஓரம் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ச் வேணும் இல்லையா? அப்போ 26 கூட 28 எடுத்துக்கலாம். 26 இன்ச் நீளம், 26 இன்ச் ரெடி அளவு, 26 இன்ச் ரெடி அளவு வருது. அது கூட நான் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே ஓரம் அடிக்கிறதுக்கு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் எடுத்துக்கிறேன். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 28 இன்ச் எடுத்துக்கிறேன். நான் அகலம் வந்து 17 இன்ச் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 17 இன்ச்சுங்கிறப்போ எனக்கு 2 கிளாத் வேணும். அப்போனா 17 இன்ச் அப்படின்னா இன்னொரு 17 இன்ச் வேணும். 34 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன் அகலம். ஸோ நான் 2 கிளாத்தையும் ஒட்டு போட போகிறேன். லென்த் வைஸ் எனக்கு பத்தாதனால 2 கிளாத்தையும் நான் ஒட்டு போட போகிறேன். 34 இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாத் கட் பண்ணிட்டேன். தேவையான லென்த்துக்கும் ஹைட்டுக்கும் கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் அளந்து காமிக்கிறேன். இப்போ 2 கிளாத்தை நான் கட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒட்டு போட்டு ஜாயின் பண்ணணும். 30 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். வித்து வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சுக்கு வித்து எடுத்திருக்கேன். 17 இன்ச்சுக்கு வித்து எடுத்திருக்கேன். அதாவது 2 கிளாத் இருக்குது. இதை வந்து நான் ஜாயின் பண்ணணும் 2 கிளாத்தையும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரைப்பகுதியாக இருக்கிறதுனால நான் வந்து இதை மடித்து தைக்க வேண்டியதில்லை. ஓரத்தை வந்து மடித்து தைக்க வேண்டியதில்லை. பிசிலாக இருந்ததுன்னா நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க ராங் சைட் பக்கமாக. இப்போ நம்ம வந்து இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம், இது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பக்கம் ஒரு கிளாத்தில். நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். இது நல்ல பக்கம், இது வந்து பார்த்திங்கன்னா ராங் சைட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளாத்தில் 2 கிளாத்துலேயும் நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் இன்னொரு கிளாத்துடைய நல்ல பக்கமும் நீட்டாகிற மாதிரி வச்சுக்கோங்க. போகிறோம் அதுக்கு வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சீம் அலவன்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கோங்க. அதாவது நல்லா கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கெட்டி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே சீம் அலவன்ஸ் கொடுத்து எப்படி நம்ம ப்ளைன் சீம் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் 2 கிளாத்தையும் வந்து இப்போ அட்டாச் பண்ணுறோம். ஸோ நம்ம அரை இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து 2 கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ லென்த் வைஸில் நம்ம 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஹைட் வைஸில் உங்களுக்கு லென்த் பத்தலைனா கூட நீங்கள் இந்த மாதிரி 2 கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் 2 பக்கம் நம்ம க்ளோஸ்டு டைப்பில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் லென்த்தான கிளாத் வேணும். அதனால் நான் ஒட்டு போட்டுக்கிறேன். இப்போ ஒட்டு போட்டுட்டு நம்ம அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. சேஃப்டிக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். பிகினராக இருந்ததுன்னா இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம படிமான தையல் போட்டு இப்போ மேல் பக்கமாக படிமான தையல் போட்டு தூக்கிட்டு இல்லாமல் நம்ம வந்து கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம அந்த ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இல்லையா 1/2 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ், அதை ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதாவது ப்ளைன் சீம் ஸ்டிச் வித் சிங்கிள் டாப் சீம் ஸ்டிச் இது வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வேட்டி மூட்டுறதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான்.
இப்போ எண்டிங் வரைக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சு இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த் வைஸில் பெரிய கிளாத்தாக இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு டைப்பில் பில்லோ கவர் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. மேல் பக்கமோ இல்லை கீழ் பக்கமோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேல் பக்கம் எடுத்துகிட்டு அந்த பார்டர் இருக்கிறது தான் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். அந்த பார்டர் சைடு வந்து 10 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் சார்ட் பேப்பரில் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலையே ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து நம்ம 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதை வந்து எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அங்கே தான் வந்து நம்ம அந்த பில்லோ கவர் வந்து 3 டைப்பில் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியணும், 10 இன்ச்சுக்கு வந்து லென்த் எடுத்திருக்கேன். அந்த 10 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து மடிக்க போகிறோம். அந்த நம்ம கோட்டு நேரம் நம்ம மடிச்சுக்கணும். நம்ம எங்கே மார்க் பண்ணோமோ அந்த கோட்டு நேரம் நம்ம துணியை வந்து மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கிற கிளாத்தை மேலே கொண்டு வரணும். நம்ம அந்த கோடு போட்டிருக்கிறத வந்து மடிச்சுட்டு கீழ்ப்பக்கமாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம மேல் பக்கமாக வந்து கொண்டுட்டு போய் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம வந்து கீழே இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. மேல் பக்கமாக இருக்கிற கிளாத்தை அந்த நம்ம கோட்டு நேரம் மடிச்சுக்கோங்க. அந்த 10 இன்ச் எங்கே மார்க் பண்ணிக்கிறோமோ அங்கே மடிச்சுட்டு கீழே இருக்கிற கிளாத்து கீழ் பக்கமாக இருக்கிற கிளாத் இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா, அந்த பார்டரை கொண்டு வந்துட்டு நம்ம அந்த மடிச்சு பக்கத்தில் 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த க்ளோஸ்டு டைப் எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறது மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து 1 இன்ச்சுக்கு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்கேலில் வந்து கோடு போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மேல் பக்கமாக அந்த துணியை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு பார்க்குறக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த க்ளோஸ்டு டைப் பில்லோ கவர் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது ஆல்ரெடி நான் பில்லோ கவர் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனாக குட்டியான கிளாத்தை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்புகிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணிக்கிற குரூப்பில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டவுட்டு வந்து கேட்டுக்கலாம். ஸோ வந்து இப்போ சைடில் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கோங்க. அதாவது டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் கொடுத்துட்ருக்கல இப்போ என்னோடய குழந்தைங்க வந்து கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. கிட்ஸ் இருக்காங்க, அவங்க சத்தம் போட்டுருக்காங்க. ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு ஸ்கேல் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி வந்து நம்ம 2 பக்கமே ராங் சைடு பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நான் 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். சேஃப்டிக்கு வந்து டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஓரத்தில் வந்து உங்களுக்கு பிசுறாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட் டைம் மடிச்சு அடிச்சுக்கோங்க. கிளாத்தில் வந்து கரைப்பகுதி இல்லாமல் பிசுறாக இருந்ததுன்னா நீங்கள் மடிச்சு அடிச்சுக்கோங்க சைட் ஜாயின் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு சைடும் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இன்னொரு சைடும் திருப்பிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு 1 இன்ச் ஒரு ஸ்கேல் அளவுக்கு, அதாவது ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா. ஸோ 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அகலம் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஸோ அந்த 2 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கு இந்த சைடும் 1 இன்ச்சுக்கு அந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் வந்து டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ எந்த ஒரு கிளாத்து எந்த ஒரு இது நீங்கள் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணாலும் எந்த ஒரு கார்மெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும், நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம 2 பக்கமுமே ஜாயின் பண்ணியாச்சு. சைடில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்ப்பக்கமாக வந்து நல்லா அந்த ஷார்ப்பாக எட்ஜஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம அந்த பார்டர் சைடு வந்து தான் க்ளோஸர் டைப்பில் இருக்கும், கீழே இருக்கும் இல்லையா பாட்டம் சைடு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறப்ப நல்லா அந்த கார்னர் எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக நீட்டாக இருக்கும், கூர்மையாக இருக்கும், பில்லோ கவர் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ நான் அதை வந்து 2 தடவை தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ராங் சைட் பக்கமாக இருக்கிறத நம்ம கையை உள்ளே விட்டுட்டு நல்ல பக்கம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ண சைடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் வந்து ரேஷன் சாரியில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் நல்ல கிளாத்தாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணி பில்லோவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பில்லோ கவர் மேக்கிங்கில் சூப்பரான ஒரு நல்ல டிசைன் மாடலாக பார்க்க போகிறோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதை வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு செப்பரேட்டாக குரூப் கொடுத்துருக்குற குரூப்பில் வந்து உங்களுக்குன்னு கொடுத்துருக்குற குரூப்பில் வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ வந்து நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவேன். பர்சனலாக கூட நீங்கள் வந்து மெசேஜ் போட்டு கேட்டுக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் கையை உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு ஷார்ப்பான டூல் வச்சு அந்த கூர்மையாக எடுத்துக்கோங்க. அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்து நீட்டாக வர மாதிரி உள்ளே விட்டு நான் எடுத்துக்கோங்க. ஏதாவது டூல் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ்டு டைப் பில்லோ கவர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பில்லோ கவர் மேக்கிங் வந்து இன்னொரு டைப் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வந்து அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு டைப் பில்லோ கவர் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஆல். நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி.